அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் கடையில் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு குக்கரில் வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா என்னென்னு பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் போனோடனே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம லைட்டாக வடிச்சிட்டு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு நம்ம அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற அளவு ஊற்றிக்கங்க. இதில் கொஞ்சம் உப்பு நம்ம பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம். எனக்கு இந்த அளவு போதும், நான் தாளிச்சுக்கிறேன். இது தாளிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை இது மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த கரைச்சதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். இது அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்கே தேவையில்லை, சைடிஷே தேவை கிடையாது. நீங்கள் இதை மட்டும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த இதில் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. நான் பாருங்கள் இட்லியில் போட்டு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.